வணக்கம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் முன்னாள் மாநில தலைவர், இந்த போராட்டக் குழுவின் மாநில பொறுப்பு தலைவர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் பணிபுரிய தொழில் இந்த கட்டுமான தொழில். அதிக வருமானம் ஈட்டி தர்றதுமே இந்த கட்டுமான தொழில் தான். ஆனால் நம்ம கட்டுமான தொழிலே நீ நடக்குமா நடக்காத கண்டிஷனுக்கு இப்போ வந்திருக்குது. ஏன்னா குவாரி உரிமையாளர்கள் மிக பயங்கரமான விளையாட்டு கொண்டு வந்துருக்காங்க, அநியாயமான விளையாட்டு கொண்டு வந்துருக்காங்க. அதனால் கட்டுமான தொழிலே பாதிக்கிறது 125% விலை ஏற்றிக்கிறாங்க இந்த கடந்த 6 மாதத்தில். தொழிலே பண்ண முடியாது அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. இதுக்காக அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து, அனைத்து கட்டுமான அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து, கட்டுமான தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து வருகிற மே மாதம் 12ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம். இதை தொடர்ந்து ஒரு வார கால அவகாசத்தில் அரசாங்கம் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் 19ஆம் தேதியிலிருந்து மாநிலம் தழுவிய தொடர் வேலை நிறுத்தம், காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யலாம் முடிவெடுக்கிறோம். அரசாங்கத்துக்கு கொடுக்குற கோரிக்கை என்னென்னா, கட்டுமான பொருட்களின் விலையை அத்தியாவசிய விலை பட்டியலில் கொண்டு வரணும். குவாரி அரசாங்கம் எடுத்து நடத்தணும். ஆற்று மணலில் மறுபடியும் திருப்பி அரசாங்கம் விடணும். மறுபடியும் ஆற்று மணலில் கொண்டு வரணும். குவாரி மட்டும் இல்லைங்க, சிமெண்ட் விலையும் ஸ்டீல் விலையும் தாறுமாறு ஏறிட்டு இருக்குது. பிளான பொருள் கட்டணம் வச்சு பண்ணிக்கிறாங்க, அதுலேயும் பெரிய பிரச்சனையும் இருக்குது. இப்போ பத்திரப்பதிவுலையும் பார்த்தீங்கன்னா சில கட்டணங்கள் வச்சு பண்ணிக்கிறாங்க. இதனால் தொழிலே முடங்க நிலைமை இருக்குது. இது மக்கள் பிரச்சனை. மக்களுக்கு இது எடுத்து சொல்லணும். மக்கள் பிரச்சனை எங்கள் பிரச்சனை இல்லைங்கிறது எடுத்து சொல்லணும். இதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லிக்கிறாங்க. மிக பெரிதான போராட்டம் கண்டிப்பாக நடக்கும். இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சங்கமே இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்கள் கூட்டமைப்பில் மட்டும் ஒரு 95 சங்கம் இருக்கிறோம். 95 சங்கம். அதுவும் அமைப்புகள் ஆலா பிளாக் அசோசியேஷனு, பேர் பிளாக் அசோசியேஷனு, ரெடிமிக்ஸ் அசோசியேஷனு, லாரி உரிமையாளர் சங்கம், பிளேயர்ஸ் அசோசியேஷனு, பெயிண்டர் அசோசியேஷனு, பெயிண்டருங்க, கிரில் ஷாப்பு, கார்பெண்டரு, பார்பெண்டரு, கட்டுமான தொழிலாளர்கள், லாரி உரிமையாளர்கள் எல்லாருமே இணைஞ்சு பண்ணுறோம். குவாரி தவிர எல்லாருமே இணைஞ்சு இந்த போராட்டம் பண்ணுறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் பாதிப்பு தான். இப்படி போச்சுன்னா தொழிலை நின்று போயிடும். தொழிலை காப்பாற்றவே முடியாது. இருக்கிற வேலையை முடிப்பாங்களோ இல்லையா, நடந்துட்டு இருக்கிற வேலையை எல்லாம் முடிப்பாங்க. அதுக்கப்புறம் வேலையை நடக்காது. 6 மாதத்துக்கு டோட்டலாக தொழிலே படுத்துக்கும். ஏற்கனவே அறிவிச்சாங்க, மே 6ஆம் தேதி அறிவிச்சு அந்த அன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் கூப்பிட்டு பேசிக்கிறோம், ரேட்டை கம்மி வச்சுருவோம். அதாவது ரேட்டை டபுளாக ஏற்றி 3000 ஏற்றி 1000 குறைக்குன்னு சொன்னாங்க. அதையுமே குறைக்கல. நான் கேட்குறது பழைய ரேட்டுக்கே கொடுங்க, அந்த 3000 குறைச்சி கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக மணல் வந்தால் பெட்டராக இருக்குங்க. மணல் எடுக்கலாங்க. அதாவது எம்சாண்டு மணல் நிறுத்ததுனால தான் எம்சாண்டுக்காரர் பயங்கர டிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் நாங்களே கேட்டோம், எம்சாண்டுக்காரர் அதை வச்சு டிமாண்டே பண்ணுறாங்க. ஆற்று மணல் குறிப்பிட்ட அளவு எடுக்கணுங்க. எடுக்காட்டி ஆற்று தண்ணி ஊருக்குள்ளே வந்துடும். படுகையில் இருக்கிற தண்ணி ஒரு குறிப்பிட்ட டெப்த் எடுக்கலான்னு போட்டு அரசாங்கத்துலேயே ஆர்டர் இருக்குது. அந்த அளவுக்கு எடுத்து அரசாங்கமே மணல் குவாரி எடுத்து நடத்தணுங்கிறத கேட்டுக்கிறது. நான் விலை நிர்ணயம் பண்ணி ஆகணும். கட்டுமான பொருட்களை விலை நிர்ணயம் பண்ணி ஆகணும். அத்தியாவசிய விலை பட்டியல் கண்டிப்பாக கொண்டு வரணும்னு தெரிஞ்சு தரமான பொருட்களை நியாயமான விலையில் கிடைக்க ஏற்பாடு செய்யணும்.